அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, உங்களின் தலைவியாக, நாளை எதிர்காலத்தை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக, ஏழை எளிய மக்களின் மகளாக உங்களுடன் நின்று பணியாற்றுவேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றென்றைக்குமே உங்களுடன் சேர்ந்து பணியாற்றி உங்களுடைய திட்டங்களை முழுமையாக உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். இன்று வரை முழுமையாக பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் இன்றைய சூழலில் நீட் தேர்வுக்கு எந்த ஒரு தீர்வையும் எட்டப்படாமல் முழுமையாக மக்களிடத்தில் ஒரு அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டிருக்கும். இன்றைய சூழல் மாற்றப்படும். வரும் காலம் கண்டிப்பாக வாய்ப்பளிக்கும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது இந்த நீட் தேர்வுக்கு முறையாக தீர்வு கண்டுபிடிக்கப்படும். அது மட்டுமில்லை, தேர்வு வினாத்தாள் முறைப்படுத்தி நம்மளுடைய தாய்மொழியான தமிழில் கொண்டு வந்து சேர்க்கப்படும். இது ஒரு சட்டமாகவே அமுல்படுத்தப்படும். அது மட்டுமில்லை, அரசு வழியில் படிக்கும் குழந்தைகளுக்கு ஆங்கில வழி கல்வியை கொண்டு வந்து அமுல்படுத்தப்படும். அதிலும் ஆங்கில வழி கல்வி வேண்டுமானாலும் அல்லது தமிழ் வழி கல்வி வேண்டுமானாலும் அக்குழந்தைகளுடைய விருப்பத்திற்கேற்ப படித்து கொள்ள வழிவகைத்து சட்டமாக கொண்டு வந்து அமல்படுத்தப்படும். குழந்தைகளுடைய நீட் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் ஏற்படுத்தி அதற்குரிய நல்ல சட்ட திருத்தம் செய்யப்பட்டு ஆங்காங்கே உள்ள பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகள் பயன்படுத்தப்படும். நூலகங்கள் அங்காங்கே செயலற்ற திறனாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து நூலகங்களையும் விரிவுபடுத்தி இதற்குரிய நல்ல ஒரு பயிற்சி வகுப்புகளாக நீட் தேர்வுக்கு ஏற்படுத்தி குழந்தைகளுக்கு ஏற்ப அந்த நூலகம் செயல்படும். புத்தகங்கள் அனைத்துமே முறைப்படுத்தி குழந்தைகளுக்கு ஏற்ப அனைத்து நூலகமும் மாற்றப்படும். இதை அனைத்துமே நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியின் போது முறைப்படுத்தப்படும். அது மட்டுமில்லை, நம்மளுடைய ஆட்சியின் போது 7.5% கொண்டு வந்த இந்த அரசு வழி பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அது முழுமையாக அவர்களுக்கு முதன்மை உரிமை இடம் கிடைக்கப்பட வேண்டும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். இங்கு அக்குழந்தைகளுக்கு அரசு மட்டுமே தாய் தந்தையாக இன்று வரை நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். முறைப்படுத்தி அவர்களுக்காக வழிவிட்டு அக்குழந்தைகள் மேம்பாடே நம்மளுடைய மேம்பாடாக கருத வேண்டும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.